ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்தை வந்து எடிட் பண்றதுக்கும் த்ரில்லர் ஹாரர் பேஸ்ட் மூவிஸ் எடிட் பண்றதுக்கும் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆஸ் அன் எடிட்டரா உங்களுக்கு ரூம் பாய் மூவி எடிட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? என்னோட அப்சர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா, பெரிய படங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிட முடியும். ஏன்னா நமக்கு எல்லாமே அங்கே கிடச்சிரும். எக்யூப்மெண்ட் வைஸ் எல்லாமே நம்ம கிடச்சதுனால டேரக்டர் வந்து நினச்சது எடுக்க முடியும். ஸோ நம்ம பெரிய படங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். பட் நம்ம சின்ன படம்னு வரும்போது நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறையா ஷூட்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும். அது எல்லாமே நம்ம எடிட்டிங்கில் தான் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எனக்கு ரூம் பாய் படம் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. நானே வந்து அந்த படத்தில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். எடிட்டிங் வைஸ் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 மூவிஸ் வந்து இண்டிபெண்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். இருந்தும் எனக்கு ரூம் பாய் வந்து நிறையா எடிட்டிங் சொல்லி கொடுத்துருக்கு. அது சின்ன படம்ன்றனால தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. பெரிய படத்தில் அது கற்றுக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் நீங்கள் வந்து இதை நான் கற்றுக்கிட்டேன், எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, திரும்ப திரும்ப அதை கற்றுக்கணும் போல இருக்கு அப்படின்னா அது என்ன விஷயம்னு சொல்வீங்க? ரூம் பாய் படத்துல என்னன்னா, செகண்ட் ஹாஃப் படம் பார்த்தவங்க புரியும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு 6 ஸ்டோரி கிட்ட போகும். ஸோ அந்த 6 ஸ்டோரி வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்காக நம்ம சொல்லிட்டு இருந்தாலே இன்னைக்கு ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆஃப்ல போனாலே ஆடியன்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் வந்து எடிட்டிங்கில் பெரிய டாஸ்காக இருந்தது. நானும் டேரக்டரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்த தான் எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு சொல்லணும்னா, ஒரு 6 சீனை வந்து ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ளே சொல்லியிருப்போம். ஒரு சீன்லேருந்து ஒரு ஷார்ட் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஆனால் அந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணியிருப்போம்.